வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் ராணுவ வாகனத்தில் இறுதி ஊர்வலம். ஏராளமானோர் இறுதி அஞ்சலி. மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தலைவர்கள் இறுதி மரியாதை. யமுனை ஆற்றங்கரையில் உடல் தகனம் செய்ய ஏற்பாடு. மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு தில்லியில் நினைவிடம் அமைக்க நிலம் ஒதுக்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு தலைவர்கள் நேரில் அஞ்சலி. தலை சிறந்த பொருளாதார நிபுணர் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் புகழஞ்சலி. பொது சேவைக்காக தன்னையே அர்ப்பணித்த உன்னதமான தலைவர் மன்மோகன் சிங். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புகழாரம். தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க பல்வேறு முக்கிய திட்டங்களை உருவாக்கி தந்தவர் மன்மோகன் சிங். தில்லியில் அஞ்சலி செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் ஆய்வு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நினைவஞ்சலி. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் என புகழாரம். சர்வதேச கிங்ஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டி. இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். விரிவான செய்திகள். தில்லியில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை நாட்டின் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியாக விளங்கினார். 92 வயதான அவர் உடல்நலக்குறைவால் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று முன்தினம் அவரது உயிர் பிரிந்தது. மறைந்த மன்மோகன் சிங்கின் உடல் தில்லி நேரு சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு தலைவர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிலையில் மறைந்த மன்மோகன் சிங்கின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக காலை 8 மணி அளவில் அவரது வீட்டிலிருந்து காங்கிரஸ் தலைமையகத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் காலை 9:30 மணி அளவில் மன்மோகன் சிங்கின் உடல் ராணுவ வாகனத்தில் ஊர்வலமாக யமுனை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள நிகாம்போத் காட் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது முழு ராணுவ மரியாதையுடன் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. நிகாம்போத் மயானத்தில் மன்மோகன் சிங் உடலுக்கு வெளிநாடுகளைச் சேர்ந்த பல்வேறு பிரதிநிதிகள் இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள். முற்பகல் சுமார் 11:45 மணி அளவில் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறைந்த மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலத்தை முன்னிட்டு தில்லி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இறுதி ஊர்வலத்திற்காக தில்லியில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படுவதால் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற இருந்த மெய்காவல் படைப்பிரிவு மாற்ற நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தில்லியில் நினைவிடம் அமைக்க நிலம் ஒதுக்கித் தரப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்கித் தர வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்கித் தர உள்துறை அமைச்சர் அமித் ஷா உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் கார்கேவிற்கும் மறைந்த பிரதமர் மன்மோகன் சிங்கின் குடும்பத்தாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறக்கட்டளை ஒன்று அமைக்கப்பட்ட பின்னரே நினைவகத்திற்கான இடத்தை ஒதுக்க முடியும் என்ற காரணமும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு மத்திய அமைச்சரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை நேற்று கூடியது. இதில் மன்மோகன் சிங்கின் அளப்பரிய பணிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங்கின் உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு மரியாதை அளிக்கப்பட்டது. மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவரது மறைவை ஒட்டி அரசு சார்பில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. இதனிடையே தில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் மன்மோகன் சிங் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, கல்வி, நிர்வாகம் ஆகிய இரு துறைகளையும் எளிதாக கையாண்ட அரிதான தலைவர் மன்மோகன் சிங் என கூறியுள்ளார். எளிமையான குணம், மனிதாபிமான பண்பு ஆகியவற்றுக்காக அவர் என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்த சிற்பியாக திகழ்ந்தவர் மன்மோகன் சிங் என கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நாட்டின் தலைச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த மன்மோகன் சிங்கை இழந்து இந்தியா வாடுவதாக தெரிவித்துள்ளார். பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரை பதித்தவர் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்து நாட்டின் நிதியமைச்சர், பிரதமராக திகழ்ந்த மன்மோகன் சிங் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியவர் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். மன்மோகன் சிங் மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இரங்கல் தெரிவித்துள்ளார். தனது சிறந்த கல்வித்திறனால் இந்திய பொருளாதார மீட்சிக்கு ஆலோசகராக விளங்கியவர் மன்மோகன் சிங் என்று கூறியுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், சிறந்த பண்பாளரான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தொலைநோக்கு பார்வையுள்ள பொருளாதார வல்லுநரை நாடு இழந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். பேச்சை விடவும் செயலில் திறன் காட்டும் வல்லமை படைத்தவர் மன்மோகன் சிங் என்றும் கார்கே தெரிவித்துள்ளார். இந்தியாவை மகத்தான அறிவுடனும் நேர்மையுடனும் மன்மோகன் சிங் வழிநடத்தியதாக ராகுல் காந்தி கூறியுள்ளார். தமது வழிகாட்டியையும் ஆலோசகரையும் இழந்துவிட்டதாகவும் ராகுல் காந்தி வேதனை தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ஞானம், பணிவு, நேர்மையின் உருவமாக விளங்கிய மன்மோகன் சிங் இந்திய பொருளாதாரத்திற்கு விலைமதிப்பற்ற பங்களிப்பை வழங்கியதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பெரும் தலைவரான மன்மோகன் சிங்கின் அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் பொருளாதார ஆலோசகர், நிதியமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளை அலங்கரித்து இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கைக்கு வழிவகுத்தவர் ஆவார். மன்மோகன் சிங் பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாபின் காய் என்ற இடத்தில் 1932 ஆண்டு செப்டம்பர் 26 தேதி பிறந்தார். நாடு சுதந்திரம் பெற்றதும் மன்மோகன் சிங் குடும்பத்துடன் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற அவர் பஞ்சாப், தில்லி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகங்களில் மன்மோகன் பேராசிரியராக பணியாற்றியவர்.
இந்திய அரசின் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றிய மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கி கவர்னராக 1982 முதல் 1985 வரை பணியாற்றினார். 1985 முதல் 1987 வரை திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த அவர் கடந்த 1990 முதல் 1991 வரை பிரதமரின் பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். 1991 ஆண்டு முதல் 1996 ஆண்டு வரை பிரதமர் நரசிம்மராவ் ஆட்சியில் நிதியமைச்சராக பணியாற்றியவர் மன்மோகன் சிங். அவரது இந்த பதவி காலத்தில்தான் புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்டது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்த மன்மோகன் சிங் பிறகு 2004 முதல் 2014 வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக பதவியை அலங்கரித்தவராவார். இந்தியாவின் பொருளாதாரம் தாராளமயம் ஆவதற்கான பணிகளில் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பு சிறப்புமிக்கதாகும். அவரது பதவிக்காலத்தில் உலகில் விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்தது என்றால் அது மிகையல்ல. சீக்கிய மதத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங் இந்து அல்லாத முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராவார். 33 ஆண்டு காலம் தொடர்ந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த மன்மோகன் சிங் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்ற நிலையில் இயற்கை அவரை தற்போது தன்வசமாக்கிக் கொண்டது. மறைந்த இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பொது சேவைக்காக தன்னையே அர்ப்பணித்த உன்னதமான தலைவர் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், பொது சேவைக்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட உண்மையான தலைவர் மன்மோகன் சிங் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மன்மோகன் சிங் மறைவிற்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தலைசிறந்த மனிதர் மன்மோகன் சிங் என குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமராக பதவி வகித்த காலத்தில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டிற்காக பெரும் பங்காற்றிய தலைவர் என புகழாரம் சூட்டியுள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், அமெரிக்கா இந்தியா இடையேயான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை முன்னெடுத்ததில் மன்மோகன் சிங்கின் தலைமைத்துவத்தை புகழ்ந்துரைத்துள்ளார். இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்தங்களுக்காக மன்மோகன் சிங் என்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் ஹமீத் கர்சாய் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், ஆப்கான் மக்களின் நண்பனாக மன்மோகன் சிங் இருந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா தனது தவப்புதல்வனை இழந்துவிட்டதாகவும் ஹமீத் கர்சாய் கூறியுள்ளார். மாலத்தீவு முன்னாள் அதிபர் முகமது நஷீத் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், தனது தந்தையை ஒத்த சிறந்த நண்பரை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். தனக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்த மன்மோகன் சிங்குடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சியான அனுபவம் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க பல்வேறு முக்கிய திட்டங்களை உருவாக்கி தந்தவர் மன்மோகன் சிங் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். நேற்று தில்லி சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவருடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்குவதற்கும் துணை நின்றவர் மன்மோகன் சிங் என்றார். குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டினார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை அவர் உருவாக்கி தருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும், தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில் சாலைகள் வசதி ஏற்படுத்தி வருவதாக இருந்தாலும், அதேபோல் 100 நாள் வேலை திட்டம் என்கிற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியவர். பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது. ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. இதன்படி இந்த நிகழ்ச்சியின் 117வது அத்தியாயம் நாளை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பாகிறது.
அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சான் பிரான்சிஸ்கோ நகரில் நேற்று அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவனை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். 6 நாள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை சந்தித்து பேசினார். வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டதாக கூறியுள்ளார். இரு நாடுகளின் பரஸ்பர நட்புறவு இரு நாடுகளுக்கு மட்டும் நன்மை பயப்பதோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளின் நலனில் அக்கறை கொண்டும் அமையும் என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சல்லிவனையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியா அமெரிக்கா கூட்டாண்மையின் முன்னேற்றம் குறித்து தாங்கள் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். தற்போதைய பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இருதரப்பு கருத்துக்களை தாங்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணத்தின் போது அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகளையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான காற்று மாசு நிலவி வந்த தில்லியில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் சற்று நிலைமை சீரடைந்துள்ளது. அடர்ந்த பனிமூட்டத்துடன் காற்று மாசு பிரச்சினையும் சேர்ந்து கொண்டதால் தில்லி நகர மக்கள் கடும் அவதியை சந்தித்து வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று முன்தினமும் அங்கு விட்டுவிட்டு நல்ல மழை பெய்தது. இதனால் காற்று மாசு பிரச்சினை தணிந்து மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். மழை தொடர்ந்து பெய்தால் காற்றின் தரம் மேலும் உயரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காற்றின் தரம் சற்று அதிகரித்துள்ளதால் தில்லியில் விதிக்கப்பட்டிருந்த கிராப் 3 கட்டுப்பாடுகளும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. இதனிடையே தொடர் மழையால் தில்லியில் நிலவி வரும் கடும் குளிர் தற்போது மேலும் அதிகரித்துள்ளது. மழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டுள்ளது. தில்லியில் இன்றும் நாளையும் மேலும் மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தி ஞானசேகரன் என்ற நபரை கைது செய்துள்ளது. இந்த நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி இன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நண்பகல் 12:30 மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு செல்லும் ஆளுநர் ஆர்.என். ரவி அங்கு பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவின் மறைந்த முன்னாள் தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அக்கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக சென்று விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் ஓராண்டாகிறது. அவரது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுவதால் ஏராளமானோர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விஜயகாந்தின் மனைவியும் தேமுதிக தலைவருமான பிரேமலதா விஜயகாந்த், அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் மாநில தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜயகாந்த் நினைவிடம் வரை தேமுதிகவினர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. காவல்துறையின் தடையை மீறி இந்த ஊர்வலம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சர் எல் முருகன் நினைவஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் திரைப்படங்களில் தனது தனித்தன்மை கொண்ட நடிப்பு திறனாலும் திரைப்பட கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ததன் மூலம் புரட்சிக் கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த் என கூறியுள்ளார். தமிழக அரசியலில் தவிர்க்க இயலாத ஆளுமையாக விளங்கியதுடன் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவராகவும் திறம்பட செயல்பட்ட பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களின் நினைவினை போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்து காலங்களில் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ள அனைத்து பெண்களும் மாணவிகளும் காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த காவல் செயலியின் மூலம் பாதிக்கப்படும் பெண்களின் விவரம், இருப்பிடம் மற்றும் வீடியோ காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு பெறப்பட்டு உடனடியாக அவசர சேவை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். அனைத்து பெண்களும், குறிப்பாக மாணவிகள், இந்த காவல் உதவி செயலியை தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்வதை அனைத்து கல்லூரிகளும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த காவல் செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் புதிய அதிபரை தேர்வு செய்ய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதால் அந்நாட்டு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. சான்சலர் ஒலாஃப் ஸ்கால்ஸ் தலைமையிலான ஆளும் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்ட நிலையில் கடந்த 16ஆம் தேதி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் சான்சலர் ஸ்கால்ஸ் தோல்வியடைந்தார். இதனை அடுத்து அரசு பெரும்பான்மையை இழந்ததால் முன்கூட்டியே தேர்தலை நடத்த பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஒப்புதல் அளித்தனர். அதன் பேரில் தேர்தல் தேதியை ஜெர்மன் தற்காலிக அதிபர் நேற்று அறிவித்தார். பிப்ரவரி 23ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு புதிய தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதனால் ஜெர்மன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. தென்கொரியாவில் இயல்பு நிலை திரும்பும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் அரசு மேற்கொள்ளும் என தற்காலிக அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சாய்சங் மாக் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் முதன்மை எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட அரசியலமைப்பு நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அதிபராக இருந்த ஹான் டக்சு மறுத்ததை அடுத்து பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை ஆளும் கட்சியினர் புறக்கணித்ததால் தீர்மானம் தோல்வியடைந்தது. இதில் மொத்தமுள்ள 300 எம்பிக்களில் 204 பேர் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அதிபர் யூன் சுக் யோல் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். தென்கொரியாவின் அதிபர் யூன் சுக் யோல் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை ஹான் டக்சு தற்காலிக அதிபராக நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஏமன் தலைநகர் சனாவில் ஹவுதி இயக்கத்தினரால் பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ள 13 ஐநா ஊழியர்களை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தை நிறைவடைந்து விட்டதாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரஸ் அதானம் தெரிவித்துள்ளார். பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என உலக சுகாதார அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே ஏமனில் உள்ள ஹவுதி தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 40 பேர் காயமடைந்தனர். சனாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம், ஏமனில் மேற்கு கரையோர துறைமுகங்களில் உள்ள ராணுவ கட்டமைப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கை இப்போதுதான் தொடங்கியிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரஸ் அதானம் சனாவில் விமானம் ஏற இருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அவர் நூலிலையில் உயிர் தப்பினார். இதனிடையே இந்த தாக்குதலுக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது. தில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் குடியேற்றம் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் விசாவில் புதிய சாதனை படைத்துள்ளது. சுற்றுலா, மருத்துவம், கல்வி உள்ளிட்ட காரணங்களுக்காக அமெரிக்கா செல்ல விரும்புவோருக்கு வழங்கப்படும் விசாவில் தொடர்ந்து 2வது ஆண்டாக 10 லட்சத்திற்கும் அதிகமாக இந்தியர்களுக்கு விசா வழங்கி அமெரிக்க தூதரகம் சாதனை படைத்துள்ளது. இது தொடர்பாக அந்த தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 4 ஆண்டுகளில் அமெரிக்காவிற்கு வந்த இந்திய வீரர்களின் எண்ணிக்கை 5 மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த 2008-2009 ஆண்டு கல்வியாண்டிலிருந்து அமெரிக்காவிற்கு கல்வி பயில வரும் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையில் முதல் முறையாக நடப்பு ஆண்டில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் 48வது புத்தக காட்சி தொடங்கியுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த புத்தக காட்சி வரும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் புத்தக காட்சி நடைபெறுகிறது. அரியலூரில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவிற்கு அனைத்து கட்சியினர் சார்பில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மன்மோகன் சிங்கின் திருவுருவப்படம் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் பொதுமக்களும் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் பாம்பன் பால பணிகளில் ஏற்பட்ட சிறு சிறு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு விட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
தெற்கு ரயில்வே மற்றும் ரயில் நிகாம் லிமிடெட் இணைந்து பாம்பனில் இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலத்தை உருவாக்கியது. சுமார் 110 ஆண்டுகள் பழமையான இந்த பாலம் அண்மையில் சுமார் 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. ஆய்வின் போது சிறு சிறு குறைகள் கண்டறியப்பட்டதால் மீண்டும் குறைகள் சரி செய்யப்பட்டு அறிக்கை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பாலம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருமுடி மற்றும் தைப்பூசத்தை ஒட்டி சென்னை மதுரை இடையே இயக்கப்படும் வைகை அதிவிரைவு வண்டி தற்காலிகமாக மேல்மருவத்தூரில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் வைகை விரைவு வண்டி இன்று முதல் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மேல்மருவத்தூரில் 2 நிமிடம் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி அருகே சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பெரியகுளம் அருகே காட்டுரோடு என்ற இடத்தில் இன்று அதிகாலையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு நோக்கி சுற்றுலா பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது தேனி நோக்கி எதிரே வந்த கார் மீது பேருந்து மோதியது. இதில் காரில் பயணித்த 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். சுற்றுலா பேருந்தில் பயணித்த 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதல்கட்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே மெல்பர்ன் நகரில் நடைபெற்று வரும் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி நிதானமாக ரன்களை சேர்த்து வருகிறது. நேற்றைய 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 164 ரன் எடுத்திருந்த இந்திய அணி இன்று 3ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து ஆடி வருகிறது. இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன் எடுத்திருந்த போது மழை குறுக்கிட்டது. மழை நின்றதும் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆடி வருகிறது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 474 ரன் குவித்தது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நடைபெறும் சர்வதேச கிங்ஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்த சர்வதேச பேட்மிண்டன் போட்டி சீனாவின் சென்சன் நகரில் தொடங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் லக்ஷயா சென் ஹாங்காங் வீரர் ஆக்னஸ் லாங்குடன் மோதினார். பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் லக்ஷயா சென் ஹாங்காங் வீரரை 10-21, 21-13, 21-13 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதியில் லக்ஷயா சென் சீன வீரர் ஹூ ஜியானுடன் மோதவுள்ளார். தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் லேசான இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் ராணுவ வாகனத்தில் இறுதி ஊர்வலம். ஏராளமானோர் இறுதி அஞ்சலி. மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தலைவர்கள் இறுதி மரியாதை. யமுனை ஆற்றங்கரையில் உடல் தகனம் செய்ய ஏற்பாடு. மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு தில்லியில் நினைவிடம் அமைக்க நிலம் ஒதுக்கப்படும். மத்திய அரசு அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு தலைவர்கள் நேரில் அஞ்சலி. தலை சிறந்த பொருளாதார நிபுணர் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் புகழஞ்சலி. பொது சேவைக்காக தன்னையே அர்ப்பணித்த உன்னதமான தலைவர் மன்மோகன் சிங். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் புகழாரம்.
தமிழகத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க பல்வேறு முக்கிய திட்டங்களை உருவாக்கி தந்தவர் மன்மோகன் சிங். தில்லியில் அஞ்சலி செலுத்திய பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் ஆய்வு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் நினைவஞ்சலி. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கியவர் என புகழாரம். சர்வதேச கிங்ஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டி. இந்தியாவின் லக்ஷயா சென் அரையிறுதிக்கு முன்னேற்றம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.